எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆதி, நீங்க வேற. இப்போ பெட்டரா இருக்கா? ஆ ஆ ஓகே தான் ஆதி. ஆனா தலை மட்டும் கொஞ்சம் வலிச்சுட்டே இருக்கு. ஓ, தலை வலிக்குதா? சரி இருங்க, வரேன். எங்க? என்ன தேடுறீங்க? இங்க இருக்கு. பாரதி, இங்க வந்து உட்காருங்க. எதுக்கு? உட்காருங்க பாரதி. கொஞ்சம் தலையை இப்படி சாச்சுக்கோங்க. என்னங்க? இது மனோ வீடு தானே? ஆமா, உள்ள வாங்க. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. மனோ இல்லையா? வெளியே போயிருக்கான். நான் அவனோட அக்கா தான். சொல்லுங்க சார். அப்ப உங்க பேர் தான் பாரதியா? ஆமா. ஆமா, இவர் யாரு? இவரு என் ஃப்ரெண்டு. ஓ, ஃப்ரெண்டா? ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? வந்ததுல இருந்து எங்களையே விசாரிச்சுட்டு இருக்கீங்க. என் பேரு செல்வ விநாயகம். கும்முடி பூண்டில சொந்தமா ஜவுளி கடை வச்சிருக்கேன். அடுத்த வாரம் உங்க வீட்ல ஃபங்க்ஷன் இருக்குல்ல? மனோ சொல்லிட்டு இருந்தான். ஆமா ஆமா, அது விஷயமா தான் பேசிட்டு போலான்னு வந்தோம். ஏதோ கான்ட்ராக்ட் விஷயமா வெளியே போயிருக்கான். இருங்க, ஃபோன் பண்ணி எப்ப வருவான்னு கேக்குறேன். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம். நாங்க எங்க பக்கத்துல ஒரு வேலையா தான் வந்தோம். அதை முடிச்சுட்டு வேணா வரும்போது பாக்குறோம். வீட்டுக்கு மனோ வந்த உடனே எங்களுக்கு கால் பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க மேடம், போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லையா? அப்ப நாங்க வரோம். ஏன் அவங்க 2 பேரும் ஏதோ பேய் படத்துல வர ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படி முடிச்சிட்டு போறாங்க? சரி பாரதி, நான் கிளம்பவா? உங்களுக்கு இப்போ ஓகே தானே? ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க தைலம் தேய்ச்சி விட்டதுல தலைவலியே போயிடுச்சு. தேங்க்ஸ். எஸ், சரி சரி, ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா பாய். பாய் ஆதி. டேக் கேர். பாய். அம்மா சீக்கிரமா பசிக்குதுமா. டேய் வரேன்டா, இரு.
அவசரம், பொறுமையா சாப்பிடு. தம்பி இரு, நான் ஊட்டி விடுறேன். அம்மா பூரி சூப்பர். சரி சரி சாப்பிடு. அம்மா நாளைக்கும் இதே மாதிரி 10 பூரி சுட்டு என் டிஃபன் பாக்ஸ்ல 10 பூரி வச்சு தரியா? நீ முதல்ல இந்த 2 பொரியை சாப்பிடு. நாளைக்கு நான் உனக்கு 10 பொரி செஞ்சு தரேன். இல்ல, எனக்கு கண்டிப்பா 10 பூரி வேணும். டேய், உன் ஒருத்தனுக்கு எதுக்குடா 10 பூரி? நீ மட்டும் சாப்பிட போறியா இல்ல பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்க போறியா? எல்லாருக்கும் இல்ல, ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் கொடுக்க போறேன். அப்படி யாருடா அந்த ஃப்ரெண்டு? ஆடி அங்கிள் தான். ஏண்டா அவர் என்ன பூரியே சாப்பிட்டது இல்லையா? அவருக்கு எதுக்கு 10 பூரி? அவர்தான் பாட்டி, அம்மாக்கு உடம்பு சரியில்லாதப்போ நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, என்ன குளிக்க வச்சாரு, யூனிஃபார்ம்ல போட்டு விட்டாரு, அக்காவுக்கு ஜடை பின்னி விட்டாரு, எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு அம்மாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. அப்பா மாதிரி உங்களை பாத்துக்கிட்டாருன்னு சொல்லு. சரிடா, நீ முதல்ல சாப்பிடு. அக்கா, கான்ட்ராக்டுக்கு ஆளுங்க யாரும் வந்தாங்களா? ஆமாண்டா, யாரோ செல்வநாயகன் ஒருத்தர், அவர் வைஃப் கூட வந்தாரு. நீ வெளியே போயிருக்கேன்னு சொன்னதும் அவங்களும் பக்கத்துல ஏதோ வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரும்போது உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பாத்தீங்களா, என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் பூரி சாப்பிடுறீங்களா? டேய் கண்ணு வைக்காதடா மாமா. ஏண்டா, நீ வெளியே போய் ஊரை சுத்திட்டு வருவ, உன்னை சும்மா நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? எங்களுக்கு தான் பசிக்காதா? சும்மாவா ஊரை சுத்துறேன்? கான்ட்ராக்ட் விஷயமா ஒருத்தரை பார்க்க போனேன். அங்க போனா அந்த ஆள்கிட்ட தெரியாதனமா வெயில் ரொம்ப அதிகமா அடிக்குது சார்னு ஒரு வார்த்தையை தான் சொன்னேன். அதுக்கப்புறம் 3 மணி நேரம் என்ன ஒரு வார்த்தை கூட பேச விடல. அவரு மட்டும்தான் பேசிக்கிட்டே இருந்தாரு. அவர் பேசின பேச்சுல நான் என்ன விஷயமா அவரை பார்க்க போனேனோ அதையே மறந்துட்டேன். அவர்கிட்ட இருந்து தப்பிச்சா போதுண்டா சாமின்னு ஓடி வந்துட்டேன். மனோ, அந்த செல்வநாயகன் தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், போய் பாரு. வாங்கண்ணே, வாங்க. ஆண்டி உள்ள வாங்க. இல்லப்பா, இருக்கட்டும். சரிங்கண்ணே. எத்தனை பேருக்கு சமைக்கணும், எத்தனை ஐட்டம்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்தபடி செஞ்சிடலாம். தம்பி, நாங்க இங்க வந்தது இந்த ஆர்டர் வேணான்னு சொல்லத்தான். போன்ல சொல்லலான்னு தான் பார்த்தோம். ஆனா இந்த பக்கம் வர வேலை இருந்துச்சு, அதான் நேர்லயே சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கோம். என்னண்ணா, என்னாச்சு? இன்னும் 2 நாள்ல ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க, இப்ப திடீர்னு வேணான்னு சொல்றீங்க? இத பாருங்க தம்பி, நாங்க ரொம்ப ஆச்சாரமான ஃபேமிலி. எங்களால பெருசா ஃபங்க்ஷனை தடபுடலா பண்ண முடியலனாலும் வர விருந்தாளிங்க எதுவும் குறை சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எங்க சமையல் இது வரைக்கும் யாரும் குறை சொன்னதே இல்லையே, பாராட்ட தான் செஞ்சிருக்காங்க. ஏன் உங்ககிட்ட யாராவது தப்பா சொன்னாங்களா? தம்பி, அக்கம் பக்கத்துல உங்க குடும்பத்தை பத்தி ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? உங்க அக்காவை பார்க்கறதுக்கு யாரோ ஒருத்தர் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறாராமே. இப்படி இருக்கும்போது எங்க ஃபங்க்ஷனுக்கு நீங்க வந்து சமைச்சா அப்புறம் வரவங்களுக்கு எல்லாம் அதை பத்தி தானே பேச தோணும். எங்களுக்கு என்னமோ சரியா படல தம்பி, அதனாலதான் ஆர்டரை வேணான்னு சொல்லிட்டு போலான்னு வந்தோம். இங்க பாருங்க தம்பி, நீங்க இந்த தொழிலை நம்பி இருக்கிறவரு, அப்படி இருக்கும்போது உங்க அக்கா இந்த மாதிரி நடந்துக்கிறது உங்க தொழில் தானே பாதிக்கும். போது நிறுத்தியா?
இன்னொரு வார்த்தை எங்க அக்காவை பத்தி தப்பா பேசுனீங்க, தொலைச்சிருவேன். என்ன தம்பி ரொம்ப கத்துற? நாங்க ஒண்ணும் உங்க மேல பழிய போடல, ஊரே அப்படிதான் பேசுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்களும் இந்த கன்றாவிய நேர்ல பார்த்துட்டு தான் போனோம். இங்க பாருங்க, என்ன கொலைகாரன் ஆக்காம தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. எங்க அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஓ நல்லதுக்கு சொன்னா எங்களை கோச்சிக்கிற? யோ கிளம்புன்னு சொல்றேன்ல, கிளம்பு. கிளம்பியா? இங்க இருந்து கிளம்புறியா இல்லையா? நானும் போனா போச்சு, மரியாதை கொடுக்கலான்னு பார்த்தா மரியாதையை இங்க இருந்து கிளம்பிருக்க சொல்லிட்டு. ஏங்க வாங்க போலாம். ஏய் இருங்க இருங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் போய் பாக்குறேன். ம்? டேய் என்னடா ஆச்சு? எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க? எங்க அவங்க? போயிட்டாங்கக்கா. ஏன்? அது அது ஒண்ணு இல்லக்கா, அவங்க இதுக்கு முன்னாடி சமையல் கான்ட்ராக்டே எடுத்திருக்க மாட்டாங்க போல. நான் ஒரு பிளேட்டுக்கு 800 ரூபாய்க்கு சொல்லி 600 ரூபாய்க்கு குறைச்சக்கா. அந்த ஆளு அடிமட்ட ரேட்டுக்கு 100 ரூபாய் கேட்கிறாருக்கா. அதான் முடியாதுன்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிட்டேன். அதுக்காக வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுறதா? அந்த ஆளை விடுக்கா, இது இல்லைன்னா இன்னொரு கான்ட்ராக்ட். அக்கா எனக்கு பசிக்குது, பூரி எடுத்து வை வா. டேய் ஏற்கனவே அந்த ஐயர் சொன்னது ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே தாங்க இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி ஆதியும் இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்ன ஆதி மாம்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்ன? சும்மா இரு அபி. சிச்சோ, பாரதிக்கு மெடிசன் எடுத்துட்டு போன அவசரத்துல பூஜையை மறந்துட்டோமே. எங்க ஆதி போனீங்க? உங்களுக்காக நடந்த பூஜையில இப்படி பாதியில விட்டுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? ஏன் மாம்சு, அப்படியே என்ன முக்கியமான வேலையா இருந்தாலும் யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. தாலியை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டீங்க. பார்த்தா போனவர் ஆளே வரல. தப்பா எடுத்துக்காதீங்க ஆதி. ஏன்னா நீங்க போனதுக்கு அப்புறம் நாங்க எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆயிட்டோம். போதும், நிறுத்துறீங்களா? இப்ப என்ன நடந்துருச்சுன்னு ஆளாளுக்கு ஆதி எப்படி கேள்வி கேக்குறீங்க? இல்ல மித்ரா, அது வந்து ஆதி. அண்ணா போதும் விடுங்க. ஆக்சுவலா டென்ஷன் ஆக வேண்டியது நான் தான். நானே கூலா இருக்கேன், உங்களுக்குலாம் என்ன? என்ன மித்ரா, ஆதி உன்கிட்டயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். அததான் கேட்டுட்டு இருக்கோம். அண்ணி, எனக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்ல. ஏன்னா என் ஆதியை பத்தி எனக்கு தெரியும். அவரு காரணம் இல்லாம எதையும் பண்ண மாட்டாரு. ஹே மித்ரா, நீ ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் நாங்க ஆதிக்கிட்ட பேசிட்டு இருக்கோம். நீ இப்படி கூலா இருக்கனா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்படி நீங்க எல்லாரும் நிக்க வச்சு கேள்வி கேட்கறது எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கு. இங்க பாருங்க, இதோட நிறுத்திருங்க ப்ளீஸ். ஆதி, நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம போலாம் வாங்க. சரி ஆதி, நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நம்ம போய் சாப்பிடலாம். என்ன ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? உனக்கு என் மேல கோபம் எதுவும் இல்லையா? கோவமா? நான் உன் மேல கோவப்படணும்? இல்ல, நான் பாட்டுக்கு பூஜையை மறந்துட்டு அப்படியே போயிட்டேன். ஆமா, ஆனா நீ எங்க போறன்னு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு தானே போன. அப்புறம் என்ன ஆதி? அதுக்கு இல்ல மித்ரா, அது ஆதி ப்ளீஸ். தேங்க்ஸ் எனிவே. நீங்க யார்கிட்ட எப்படி நடந்துக்குவீங்க, எப்போ என்ன பண்ணுவீங்க, அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? இப்படி உங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். இதுல நான் எதுக்கு உங்க மேல கோவப்படணும், டென்ஷன் ஆகணும் சொல்லுங்க? சாரி, இனிமே நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லாம அப்படி எதுவுமே நான் பண்ண மாட்டேன்.
பிரியா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஹே பாரதி, ஏதாவது பண்ணி ஆதியை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கல? கூடிய சீக்கிரமே அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டி. என்னம்மா இன்னும் கேரியரை வச்சுட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? என்னன்னு தெரியல பாரதி. இன்னைக்கு ஒருத்தவங்க கூட வந்து இட்லியும் வாங்கிட்டு போல, இடியாப்பமும் வாங்கிட்டு போல. ஒருத்தர் கூட வரல? ஒருத்தரும் வரல. வழக்கமா வாங்குற சுசிலா, தேனு, மகேஸ்வரி, கோமதி கூட வந்து வாங்கிட்டு போல. லக்ஷ்மி அக்கா. ஆம், வாமா. என்னக்கா எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அத்தை, அந்த மைசூர் பாக்க பெட்டியில போட்டு எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் லட்சுமி. இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். என்னக்கா, ஏதாவது விசேஷமா? இன்னைக்கு என் பொண்ணு இந்துவ பொண்ணு பார்க்க வர்றாங்க. பாரா, இப்பதான் வாண்டு மாதிரி சுத்திட்டு இருந்தா, அதுக்குள்ள கல்யாணம் பொண்ணு ஆயிட்டாளா? இந்த ஜமுனா, இதுல லட்டு மைசூர் பாக்கு வச்சிருக்கேன். கொஞ்சம் காரத்துக்கு மிச்சரும் உள்ள வச்சிருக்கேன். சரிக்கா, மழை கிட்ட பாதி காசு கொடுத்துட்டேன். மீதிய சாயங்காலம் தரேன்க்கா. சரி. ஜமுனா, ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்குன்னு சொன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் புதுசா 2 ஜாக்கெட் தைக்க கொடுத்தேன், அத வாங்கிட்டு வந்துருவேன். அப்புறம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், அதையும் கட்ட ஆரம்பிச்சிருவேன். அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் ஃபங்க்ஷனுக்கு வர முடியும். நீங்களும் பாட்டியும் மட்டும் சாயங்காலம் 5 மணிக்கு வந்துருங்க. நாங்க 2 பேர் மட்டும்னா அப்போ பாரதி? வாரத்துக்கு அவ புரியுதுக்கா. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது என்ன மாதிரி புருஷன் இல்லாதவ வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, நான் வரமாட்டேன். நான் உங்க பொண்ணுக்கு விஷ் பண்ணன்னு மட்டும் சொல்லிடுங்க. புருஷன் கூட இருக்கிறதும் இல்லாததும் நம்ம கையில இல்ல பாரதி. ஆனா நாம எப்படி இருக்கிறோம், யார் கூட இருக்கிறதுங்கிறது முக்கியம். மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச எனக்கு தெரியாது. அக்கம் பக்கத்துல சொல்றத வச்சு சொல்றேன். உங்க வீட்டுக்கு அடிக்கடி ஒருத்தர் வராருல, பாக்குறதுக்கு நல்லா இல்ல. அவன் காரை வெளியில நிறுத்திட்டு தூங்குறான். நீங்க வீட்டுல இல்லாத நேரத்துல பாரதி கூட தனியா இருக்கிறான். இதெல்லாம் கேட்கவே நல்லாவா இருக்குது? ஜமுனா, எங்க புள்ளைய பத்தி எங்களுக்கு தெரியும். நீ போய் உன் விசேஷத்தை பாரு. நாங்க யாரும் அங்க வரமாட்டோம். ஏன் கோச்சுக்கிறீங்க? இந்த 2-3 நாளா யாராவது மூஞ்சி கொடுத்து வந்து உங்ககிட்ட பேசுறாங்களா? எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான். அவன் இங்க வந்துட்டு போறதுதான் பிரச்சனையே. பாரதி, நான் வரேங்க. என்ன அது அங்கே நின்னுட்ட? உள்ளவா. இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு டைமே சரியில்லைம்மா. ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு கிளம்பி போயிட்டு இருந்தேன். போற வழியில கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. கீழே இறங்கி பார்த்தா ஒரு லாரிக்காரன் தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான். மனம் வேட்டி சட்டை இருந்தா எடுத்து கொடு லட்சுமி. அந்த துணியை வாங்கிட்டு போய் காயப்போடு. சரிங்க அத்தை. இந்த ஆதி மாத்திக்கோ. சரிம்மா, இதோ வரேன். எதுக்கு மூஞ்சி உருன்னு வச்சிருக்க? அவன் உன் புருஷன், அத மனசுல வச்சுக்கோ. ஆனா அது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாதேம்மா. உனக்கு தெரியுது இல்ல, அது போதும். சரி சரி, அமைதியா இருங்க. குடு ஆதி, நான் வெளியில காய போட்டுறேன். குடு, பரவாயில்ல.
ஆதி, உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? பசிக்குது, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? உட்காருங்க ஆதி, நான் போய் எடுத்துட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. ஆதி, இப்படி உட்காரியா? உட்காரு. மீட்டிங் லேட் ஆயிடுச்சுன்னு அர்ஜென்ட்டா கிளம்புனேன். அதான் காலையில சாப்பிடவே இல்லை. ஆதி, காரணம் சொல்லாம கூட நீங்க சாப்பிடலாம். தேங்க்யூ. சுசீலா, என்ன காலையில இட்லி வாங்க வரல? இல்லக்கா, இனிமே எங்களுக்கு இட்லி வேண்டாம். நாங்க பூங்குடி அக்காட்டே வாங்கிக்கிறோம். ஏன் சுசீலா, சாப்பாடு நல்லா இல்லையா என்ன? அதெல்லாம் இல்ல பாட்டி, உங்க டேஸ்ட் வேற எங்கேயுமே கிடைக்காது. ஆனா விலை ஏதாவது அதிகமா தெரியுதா? அதெல்லாம் இல்லக்கா, உங்க வீடு தான் கொஞ்சம் தப்பா இருக்கு. அக்கம் பக்கத்துல எல்லாம் குடும்பம் இருக்கு. அது தெரியாம உங்க பாரதி ஒருத்தனை டெய்லி வீட்டுக்கு வர வச்சிட்டு இருக்கான்.